உருவாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பார். ஜெபமனோமா. இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, அருமையான நல்ல நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கு. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதலாவது நாளில் இந்த மாதத்துக்கு நீங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீங்களோ ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நீங்க எங்களுக்கு கட்டளையிட ஜெபிக்கிறோம். எப்படி எங்களை ஆசீர்வதிக்க விரும்புறீங்க, எப்படி எங்களை நடத்த விரும்புறீங்க, உங்க ஆளுகைக்குள்ளே எங்களை பரிபூரணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீர் பொறுப்பெடுத்து இந்த மாதம் முழுவதிலும் நீர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தின் ஆளுகைக்குள்ளே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். அடிமையின் நாவிலே உடைய கிருபையின் வார்த்தைகளை வைக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆண்டவரை ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தேவன் நீர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. நீ அப்படிதான் இருப்ப, நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தன்னுடைய உள்ளத்தின் அந்த ஆசை இருக்கு பாருங்க. அது நேற்று இன்னைக்கு உண்டான ஆசை கிடையாது. உங்களை என்னையும் உருவாக்கும் போதே அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஆசீர்வாதமாய் என்று சொல்லிதான் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை அதன் அடிப்படையில் வைத்துதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பின் ஏதேன ஆண்டவர் படைக்கல. ஏதேனை எல்லாம் படைத்து அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் படைத்த பின்புதான் அதை ஆண்டு அனுபவிக்க ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அப்படியானால் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்மை உருவாக்கும் முன்னமே இவன் இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், இவள் இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த குடும்பம் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த சபை இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நாம் உருவாகும் முன்னமே நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம், திட்டம். இதுக்கு பேர் தான் சித்தம். இதுக்கு பேர் தான் சித்தம். ஆண்டவருடைய சித்தம் என்பது அதுதான். அவரால் உருவாக்கப்பட்ட நாம் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று சொல்லி உருவாக்கினவர் தன்னுடைய உள்ளத்தில் ஆசை வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. நீங்கள் நானும் உருவாக்கப்படும் போதே நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் ஆசீர்வாதமா என்பது தேவனுடைய சித்தம். இடையில சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாய் சில நஷ்டம், சில கஷ்டம், சில சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததுன்னா அது கர்த்தர் அனுமதித்ததை ஒழிய ஆண்டவர் நமக்காக உருவாக்கினது கிடையாது. அதற்கு பல காரணங்கள் உண்டு.
இது நம்முடைய செய்தி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். எப்படி இருப்பாய்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அதாவது செழிப்பு. ஆமென். நீதிமான் எப்படி இருக்கணுமா? பனியை போல செழித்து, லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல். லீபனோன்ங்கிறது ஒரு மலை. அந்த பகுதியை, அந்த மலைப்பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதுமே பனி, அப்படியே பனி கட்டிகள், அப்படியே நிறைய படர்ந்து இருக்கு. அதுக்கு இடையில லீபனோன், அந்த அங்க இருக்கிற கேதுரு மரங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப செழிப்பா இருக்கும். அது எப்படி இருக்கும்? ரொம்பவே செழிப்பா இருக்கும். அதே போலதான் நீதிமான் எப்படி இருக்கணுமோ, பனையை போல செழித்து. இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிதான் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், உள்ளத்தின் பிரியம், அவருடைய இருதயத்தின் ஆவல், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். இந்த மாசத்துல அப்படி இருக்கணும். அவை வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கு மத்தியில. அதே 58:11 வாசிங்க. கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள். காலம் எப்படிப்பட்ட காலம்? வறட்சியான காலம். எப்படிப்பட்ட காலம்? வறட்சியான காலம். வறட்சியான காலத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். வறட்சியை கண்டாலே நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது இல்லையா? நம்பிக்கையெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாது. கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசம் கூட அப்படி லேசா ஒரு ஷேக், ஒரு அசைவு உண்டாகும். எதை பார்த்தா? இந்த வறட்சி இருக்கு பாருங்க, வறட்சி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பனையை போல செழித்திருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? பனை மரம் எங்க செழிக்கும்னு கேட்டீங்கன்னா, வறட்சியான நிலைமையில அது செழிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? வறட்சியான நிலைமை. அதுல பனைமரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா செழிப்பா இருக்கும். இது ஆண்டவர் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நீதிமானுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நீதிமானுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப வறட்சியிலையும் நீதிமான் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய விருப்பம் செழிப்பா இருக்கும். ஆமென். வறட்சியில ஒரு நீதிமான் செழிப்பா இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில். ஆமென். ஹல்லேலூயா. மகா வறட்சி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. எல்லா சூழ்நிலைகளும் எப்படி இருக்கு? வறண்டு போய் கிடக்கு. எல்லா சூழ்நிலைகளும் எப்படி இருக்கு? பாலைவனத்தை போல் என்று சொல்லுவதா, வனாந்தரம் போல் என்று சொல்லுவதா, எப்படி சொல்லன்னு தெரியல. எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. எல்லாமே எப்படி இருக்கு? வறண்டு போய் இருக்குது. கொஞ்சம் நம்பிக்கையும் நம்ம ஆண்டவர் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசம் கூட, ஏன் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நினைத்து கொண்டாடி நம்ம அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கூட இருக்கிற நம்பிக்கை லேசா சேர்க்காது. ஏன்னா வறட்சி இல்லையா? வறட்சி. அப்ப வறட்சியான காலங்களில் அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியில கர்த்தர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். உன் ஆத்துமாவை என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். எப்பொழுதுமே சொன்னதையும் நான் சொல்லிட்டு சொல்கிறேன், இது பொதுவான வாக்குத்தத்தம் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தம்முடைய வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், சொல்லிட்டு போறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல.
இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். மகனே, என்னுடையது எல்லாமே உனக்கு தான். அவனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள், வீட்டில் அநேக வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லல, வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு தான். ஆமென். வாக்குத்தத்தம் பிள்ளைகள் தான். இது பொதுவானது அல்ல. ஏசாயா 58:11 என்பது தமது பிள்ளைகளுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட தம் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். வறட்சியில நீ நல்லா இருப்ப. அவன் வறட்சியை நீ பாராத. நீங்க ரூத் 1:6 அதுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது? பெத்லகேமிலே இன்னும் பஞ்சம். அதான் வறட்சி. பெத்லகேமிலே இன்னும் பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நடுவிலும் தேவன் தம் ஜனத்தை சந்திக்கிறார். ஆமென். இதுதான் விசேஷம். நிறைய பேர் என்ன செய்தார்கள்? இனி இங்க வாழ முடியாது, பெத்லகேமிலேயே பஞ்சம் வந்துருச்சு, இனி இங்க வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தன் மோவாபுக்கு போறான், ஒருத்தன் எங்கெல்லாம் போறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் இனி வாழ முடியாது. இந்த சூழ்நிலையில இனி வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையில எல்லாரும் புறப்பட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஊரை விட்டு. அதுல ஒருத்தர் தான் யாரு? நகோமி. இனி இந்த ஊர்ல வாழ முடியாது. ஏன்னா இந்த வறட்சியில யாரால வாழ முடியும்? அந்த ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தம் ஜனத்தை சந்தித்து, கர்த்தர் தம் ஜனத்தை விசாரித்து, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து, கர்த்தர் தம் ஜனத்தை விசாரித்து, அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில, வறட்சி பஞ்சத்தின் மத்தியில தம் ஜனத்தின் மேல் கர்த்தர் கரிசனை உள்ளவர். ஆமென். வறட்சியின் மத்தியிலும் தேவன் தம் ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவர். ஆமென். 10 வருஷமா நகோமி கூட இதே ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? இல்ல, ஒருத்தரும் வறட்சியினால அவர்கள் மரிக்கல, அழியல. ஆமென். கர்த்தர் தம் ஜனத்தை வறட்சியின் நடுவிலும் வழி நடத்துவார். ஆமென். அதை எப்படி வழி நடத்துவாரா? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வறட்சியின் நடுவிலும் நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. வறட்சியின் நடுவிலும் எப்படி இருப்ப? வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். உனக்கு ஒரு நன்மையுமே என்ன செய்யாது? குறைவுபடாது. வறட்சி தான். ஆனாலும் பெத்லகேமிலே இரு. ஹல்லேலூயா. அவைகளுக்கு மத்தியிலே இரு. அவைகளுக்கு மத்தியிலே இருந்தாதான் கர்த்தர் வறட்சியிலும் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நம்மாலே அனுபவிக்க முடியும். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் காண முடியும். ஆமென். இப்ப நம்ம பார்க்க போகிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, வறட்சி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உன் எலும்புகளை எல்லாம் புஷ்டி ஆக்குவார்னா வியாதிப்பட்டு கிடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் இந்த மாதத்தில அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி, ஆமென், உன் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய விலக்கி, ஆமென், நம்ம சொல்லணும், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஆமென், உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி. இல்லையா? அப்ப எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குதுன்னு சொல்லி ஆக்குவார்னு சொன்னா, பலவீனப்பட்டு இருக்கிற எலும்புகள், சுகவீனமாய் இருக்கிற நிலைமைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உன்னை
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வாரா? ஆண்டவர் சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டிலே அதை செய்தார். பஞ்ச காலங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய எண்ணெய் கலையத்தில் எண்ணெயும் குறையல, அவருடைய மாப்பிசைகிற அந்த மாப்பிசைகிற தொட்டியில மாவும் குறையல, மாவை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த கலையத்துல மாவும் குறையல. ஆமென். அரைக்கவும் இல்லை, விதைக்கவும் இல்லை, அந்த பெண் அரைக்கவும் இல்லை, சேர்த்து வைக்கவும் இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, ஆசீர்வாதங்கள் அங்கே பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இவ்வளவுதான் இருக்கு பணம், இதை வச்சு என்ன செய்யறது? இவ்வளவுதான் இருக்குது. அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, 7 அப்பம் சில மீன்கள் தான் இருக்கு. சூழ்நிலையை பாரு. ஆனாலும் கூட அந்த மாதத்தின் கடைசியில நீ பார்த்தால் அதிலேயும் ஒரு 100 ரூபாய் உனக்கு மிகுதியா இருக்குமே ஒழிய உனக்கு ஒரு குறைவு இல்லாம கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென், 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 அல்லேலூயா. எந்த செலவு பண்ணணுமோ அந்த செலவு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆமென். எந்த காரியத்தை செயல்படுத்தணுமோ அந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். அத்தனையும் நான் செய்த பின்பு என் பாக்கெட்ல இருக்கு பாரு. அல்லேலூயா, ஆமென். இந்த மாசம் எப்படி நடத்துவேன் எனக்கே தெரியாது. எல்லாம் நடத்தி முடிஞ்சது போக 12 கூடைகள் நிறைய அப்பங்கள் இருந்தது போல, ஆமென், மிகுதியான துணிக்கைகளையும் கர்த்தர் எடுக்க செய்தார். ஆமென். சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டில எல்லாம் டெய்லி பாத்தீங்கன்னா தனக்கு மட்டும் இல்ல, கெஸ்டா வந்து ஒருத்தர் பர்மனண்டாவே உட்கார்ந்துட்டாரு, தீர்க்கதரிசியா இல்லையா? அவருக்கு நல்லா கொடுக்கணும் இல்ல, ஏன்னா அவருக்கு மிக்க ஆசீர்வாதம். அவருக்கு நல்லா கொடுக்கணும் இல்ல, நல்ல ஆகாரம் கொடுத்து 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 ஆனாலும் குறைஞ்சி போகவே மாட்டேங்குது. ஆமென். ஆனாலும் குறைஞ்சி போக மாட்டேங்குது. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அல்லேலூயா. இதெல்லாம் என் கர்த்தர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர். சாரிபாத் ஊர் விதவைக்கு மாத்திரமல்ல, உனக்கும் கர்த்தர். நான் நேற்று மாற மாட்டேன், இன்னைக்கும் மாற மாட்டேன், மார்ச் மாசத்திலே நான் உனக்கு மாற மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறதுடைய நோக்கமே, ஆமென், இது நேற்று அவனுக்கு செய்தது, அவளுக்கு செய்தது, இன்றைக்கு நான் உனக்கு செய்ய போறேன். ஆமென். ஒரு கண்டிஷன். முதல் பகுதியை வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வேண்டியது யாரு? கர்த்தர். கர்த்தரால் நடத்தப்படணும். கர்த்தரால் என்ன செய்யப்படணும்? நடத்தப்படணும் இல்லையா? நீங்க பாருங்க, ஏமா நீ என்னமா செய்யற, எப்படி இருக்க, எப்படி என்ன செய்யற, அது ஏன் கேட்குறீங்க? நாங்கள் 2 பேர் தான், நாங்கள் 2 பேர் தான். சாரிபாத் ஊர் வேலையுமே அம்மா சொல்றாங்க 2 பேர் தான், ஏதோ 2 என்னது என்ன செய்ய போறாங்க? அடை செய்ய போறாங்க இல்லையா? அந்த 2 அடை செஞ்சு சாப்பிட்டு நாங்க சாப்பிடுறோம். அதுதான் விறகு தெரிவிக்கிட்டு இருக்கோம். அதுதான் என்ன செய்யறோம்? குச்சிகளை பொறுக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு? இதான் நடத்துறது. அப்படியா? சரி, போய் செய்ய, முதலாவது எனக்கு செய்வோம். இதான் நடத்துதல். கர்த்தர் உன்னை நடத்துற விதம். அவன் வார்த்தையினாலே கர்த்தர் நடத்துகிறார். அவன் இது கர்த்தருடைய சத்தம். அவன் இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம். வார்த்தையினால் நடத்தப்பட்டார். போனா 2 அடைகள் 3ஆக மாற்றினார். அவன் முதலாவதை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் அதான் கேட்கிறாரு, நீ செத்துட்டு சாப்பிட்டு சாகிறதால 2வது, முதலாவது அடைய எனக்கு கொண்டு வா. இது கர்த்தருடைய நடத்துதல்.
அந்த நடத்துதலுக்கு அவள் செவி கொடுத்தாள். ஆமென். கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த நடத்துதலுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அந்த நடத்துதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமென். அவளுக்கு ஒரு குறையுமே வரல. கர்த்தர் எப்படி எல்லாம் நடத்துவார்னு பாருங்க. வாசியுங்கள். ஏசாயா 42:14. குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. அந்த குருடனை விட்டு நம்ம குருடனா தான் இருந்தோம் இல்லையா? சரி, அவர் என்ன செய்வாரா? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். ஆமென். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோடலை செவ்வையுமாக்குவேன். கோடலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்களை நான் உங்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் உங்களை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. ஆமென். எப்படி நடத்துவாரா? அவர்கள் அறியாத வழியிலே. அவர்கள் அறியாத வழியிலே. அறியாததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் மோசே கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொன்னியா, இங்க கொண்டு வந்து என்ன சாகடிக்கிற? ஏன் உனக்காக ஒரு வழி ஒண்ணு இருக்குது, உனக்கு நீ அறியலாத. ஆமென். கர்த்தர் உன்னை சும்மா நடத்துற இந்த பாதை வழியா போன. கர்த்தர் உனக்குன்னு சொல்லி ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கடலுக்குள்ளே மறைந்திருக்கிறது. எப்படி இருக்கு? கடலுக்குள்ளே மறைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற நேரத்திலே ஆண்டவர் உன்னை நடத்தும் போது கடலுக்குள்ளே மறைந்திருக்கிற நீ அறியாத அந்த பாதை இருக்குல்ல, அது தெரியாத வரைக்கும் குழப்பம் தான். அது தெரியாத வரைக்கும் எப்படிங்க? குழப்பம் தான். இப்ப கர்த்தர் பாருங்க, நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. தெரியாத பாதை. அவர்களுக்கு தெரிந்த பாதை எது? கானான் சொன்ன உடனே அவர்களுக்கு தெரிந்த பாதை பெலிஸ்திய தேசம் வழியாக போறது. அந்த ஒரு பாதை தான் தெரியும். ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பாதையிலே நடத்துகிறவர் அவர் அல்ல. நீ தெரியாத பாதையை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். ஆமென். நீ தெரியாத பாதை. உன்னுடைய வாக்கு தத்துவம், தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையிலே ஆமென் நிறைவேறணும்னு சொன்னா கர்த்தர் உன்னை தெரியாத பாதையிலே, நீ உனக்கு தெரியாத பாதை. தெரிஞ்ச பாதை எது? பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போவதுதான். நமக்கு தெரிஞ்ச பாதை இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு செம்மையான பாதையை போல இருக்கும், ஆனா முடிவு மரணம். ஆமென். உனக்கு தெரிஞ்ச பாதை அப்படிப்பட்ட பாதை தான். உனக்கு தெரியாத பாதையில நான் நடத்துவேன், ஆனா செங்கடலின் வழியாக சுற்றி நடக்க பண்ணுவேன். செங்கடலின் வழியாக தான் உனக்கு தெரியாத பாதை. ஆமென். அந்த பாதை வழியாக நான் உன்னை நடத்துவேன். ஆனா நீ எங்க போய் சேர போற? கானானுக்குள்ள போய் சேர போற. ஆமென். எந்த கானான்? பாலுந்தேன் ஓடுகிற கானான். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வற்றாத நீர் ஊற்று. பாலுந்தேன் ஓடுகிற கானான். செழிப்பான இடத்துல நான் கொண்டு போய் நான் நிலை நிறுத்துவேன். அதற்கு தெரியாத பாதையின் வழியாகத்தான் நான் உன்னை நடத்துவேன். ஆமென். தெரியாத பாதையில நீ இதுவரைக்கும் கடந்து போயிடாத பாதை அது. அந்த தெரியாத பாதையின் வழியாக நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? நடத்துவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க, நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நடத்தினா எப்படி இருக்கும்? கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அவர் விதமாய் நடத்துவார். ஒன்று, அறியாத பாதையில் நடத்துவார். ஆமென். ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே, அதாங்க அறியாதது. எல்லாமே புரிஞ்சிருந்தாங்க நம்ம செத்துக்கு போயிடுவோமே. ஆமென். கர்த்தர் ஏன் நம்மளை எப்படி நடத்த போறேன்னு சொல்லலைன்னா, எந்த பாதை வழியாக நடத்த போகிறேன் என்று சொல்லவில்லை என்றால், அவர் கையை பிடிக்காம நாமே தான் பாதையா அந்த ரூட்ல நம்ம போகலான்னு போய் எங்கேயாவது சிக்கிக் கொள்வோம்.
அதனாலதான் அறியாத பாதை. ஆமென். உன்னை கைப்பிடிச்சு அந்த பாதையின் வழியா கர்த்தர் நடத்துவார். உன் கரம் பிடித்து நடத்துவார். இரண்டாவது வாசியுங்கள், ஏசாயா 48:18. சீக்கிரம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனித்தாயானால் அது நலமாய் இருக்கும். கற்பனைகளை கொடுத்து கர்த்தர் நம்ம எப்படி நடந்து போகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து, இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து. சரியா? வாசிக்கிறத. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. எதை போதிப்பாரா? ஆமென். உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற. நீ நடக்க வேண்டிய வழி எதுவோ அதிலே, ஆமென், பல வழிகள் இருக்கும். அதுல எந்த வழி உனக்கோ அதுல நான் உன்னை நடத்துவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து, கற்பனைகளை எல்லாம் கொடுத்து நான் உனக்கு போதித்து, எதை உனக்கு நான் போதிப்பேன்? உனக்கு பிரயோஜனமானது எதுவோ அதை நான் உனக்கு போதிப்பேன். ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய போதனைகளுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அதை நம்ம வாசித்து பார்க்கும்போது 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. ஆமென். அவன் ரட்சிக்கப்பட்டவனா? சீமோன். சொல்லுங்க. அவன் ரட்சிக்கப்பட்டது. அவன் ஒரு மீன் பிடிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அவ்வளவுதான். அவன் மீன் பிடிக்கிறவன், இல்லையா? அங்க எத்தனை படகு? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கு 3. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அங்கே சில படகுகள், அந்த படகுகளிலே ஒன்றிலே அவர் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நீங்க பின்பகுதியில் வாசிச்சுட்டே போகும்போது படகு நிரப்பத்தக்கதாக, அது எப்படிப்பட்ட படகு? வறட்சியான படகு, இல்லையா? முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்காம கடற்கரையில ஒரு ஏமாற்றத்தோட வந்து, கடற்கரையில ஒரு ஏமாற்றத்தோட வந்து, இப்ப மனைவி கிட்ட சொல்ல முடியுமா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு? ஏயா கடற்கரை வேலைக்கு போனியா? எங்க போன? புரியுதா? நீ எங்க போன? கடல்ல ஒரு மீன் கூட உனக்கு கிடைக்கலையா? கேட்பாளா? கேட்க மாட்டாரா? ஆமென். கரையில வந்து அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கான். இதுதான் வறட்சி. இதான் என்னங்க? வறட்சி. இந்த வறட்சியான படகு, அந்த படகுல முதலாவது என்னங்க? போதனை. அந்த போதனை தான் அவனை ஆழத்துக்குள்ள கொண்டு போக வச்சது. ஆமென். எந்த ஆழத்துக்குள்ள, எந்த இடத்துக்குள்ள மீன் இருக்குதோ அவன் சொல்லுகிறான், ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன். இது போதனை இல்லாத படகு. முழுவதும் பிரயாசப்பட்டு போதனைக்கு அர்ப்பணிக்காத படகு. முழுவதும் பிரயாசப்பட்டு
வசனத்துக்கு கீழ்ப்படியாத படகு ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு கூட கிடையாது. இப்ப அர்ப்பணிச்சாச்சு. இதற்கு படகையே தர ஏறி உட்கார். என்ன சொல்றீரோ செய்யறேன், என்ன சொல்றீரோ செய்கிறேன். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஆகிய உங்களுடைய போதனைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆகிய உங்களுடைய வார்த்தையின்படினா உங்களுடைய போதனைகளுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். உங்களுடைய போதனை, கர்த்தருடைய போதனை உங்களை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போகும். ஆழத்துக்குள்ளதான் ஆசீர்வாதம், ஆழத்துக்குள்ளதான் ஆசீர்வாதம். அவ பிரயோஜனமானது, பிரயோஜனமானது கர்த்தர் போதிக்கும் போது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுங்க. ஆமென். எது குறியா இருக்கப்படாது. நமக்கு நான் பின்பகுதியில் சொன்ன கண்டிஷன்லாம் நம்ம மறந்துடுவோம். கர்த்தர் இந்த மாசம் என்ன வாக்கு கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பார், வற்றாத நீரூற்றை போல இருப்பார், வறட்சி நடுவிலே கர்த்தர் இப்படி செய்ய போறாரு. இதுதான் வாக்கு தத்துவம். எல்லாருக்கும் உள்ள போதனைக்கு தன்னை அர்ப்பணித்து ஆழத்துக்குள்ள போறான் பாருங்க. ஆமென். ஆவிக்குரிய வாக்கின் ஆழத்துக்குள்ள போறாரு பாருங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இது. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இழுத்துக்கொள்ளும், என்ன ஆழத்துக்குள்ள கூப்பிட்டாலும் வாரேன். உங்களுடைய போதனை என்னை ஆழத்துக்குள்ள இழுத்து செல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. போதனைக்கு போதனை பிரயோஜனமானது கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். போதித்து அவர் உங்களை நடத்துவார். மூன்றாவது கர்த்தர் எப்படி நடத்த போறாரு? யாத்திராகமம் 15:13. யாத்திராகமம் 15:13. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். எப்படி நடத்துவாரு? பலத்தினால் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்க பலத்தினால் அல்ல, தம்முடைய பலத்தினால், தம்முடைய பலத்தினால். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் தம்முடைய பலத்தினால், தம்முடைய பலத்தினால். நமக்கு இருக்கிற பலவீனத்தோடு அல்ல, தம்முடைய பலத்தினால் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? சொல்லுங்க, பலத்த கரம். ஆமென். அவருடைய புயம் எப்படிப்பட்ட புயம்? ஓங்கிய புயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை மூழ்கடித்தது எது? கர்த்தருடைய விரல். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? இது தேவனுடைய விரலை அல்லாமல். சொல்லுங்க. ஆமென். அப்ப எது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினது? கர்த்தருடைய விரல். எந்த விரலா இருக்கும்? சுடுவிரல். ஆமென். கரங்கிறது that is 3 much. 2 much இல்ல, 3 much. ஆமென். ரொம்பவே ஜாஸ்தி. விரல் போதும். கர்த்தருடைய சுண்டு விரல் போதும். ஆமென். ஆகையினால பலத்தினால் கர்த்தர் நடத்துவார். தம்முடைய உங்க பலவீனத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரதி அனுகூலமான சூழ்நிலைகளை வைத்து நீங்க கவலைப்படாதீங்க. அவைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பிரதி அனுகூலமான பலவீனமான சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் பார்த்தா நம்முடைய உள்ளம் கலங்கத்தான் செய்யும். நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? கலங்கத்தான் செய்யும். கர்த்தர் உங்களை நடத்த போவது தம்முடைய பலத்தினால். ஆமென். எதனால் நடத்த போறாரு? தம்முடைய பலத்தினால் கர்த்தர் நடத்துவார். ஆமென். இப்ப ஆண்டவர் இவ்விதமாக எல்லாம் நடத்தும் போது, அவர் நடத்துவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர்
உங்களை பார்த்து சொல்றாரு, வறட்சி இருக்கும், பலவீனங்களை எல்லாம் நீ பார்ப்ப, அவைகளுக்கு மத்தியில நீ வற்றாத நீர் ஊற்றை போல இருப்பாய். ஆமென். பஞ்சம் இருக்கும், ஆனால் உன் பானையில எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. அல்லேலூயா. ஆமென். சொல்றது புரியுதா? ஆமென். வறட்சி இருக்கும், ஆனாலும் கூட நீ அவருடைய போதனைகளுக்கு கனம் கொடுத்து அதற்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன் படகு நிரம்பும். உன்னுடைய படகு என்ன செய்யும்? நிரம்பும். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ வற்றாத நீர் ஊற்றை போல இருப்பார். நீங்க ஏசாயா 37:5 ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். 35:7 நினைக்கிறேன். 35:7 வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும், வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாக ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே, வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே உள்ளும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே போதும். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். என்ன சொன்னாரு? நீ காண்றையும் காண மாட்டார். லாஜிக் என்ன? பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரம்பு சொல்லிவிட்டாரு. சுத்தி பாருங்க, அது மேகம் இருக்காது. கொஞ்சமாவது காத்து வீசுதான் பாரு. இதான் லாஜிக் தானே இல்லையா? பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பணும், வறண்டு போய் கிடக்கு. இதான் வறட்சி. பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பணும், இது வறட்சி, வறட்சியான நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பணும். இப்ப நம்ம எதை பார்க்கணும்? எங்க மேகம் தெரியுதா, காத்தடிக்குதா? இதெல்லாம் பார்க்க வேணாம், பள்ளத்தாக்க பார்த்துக்கிட்டே அதுதான் நிரம்பினாரு. காத்து வீசுனாரா, மேகம் தோன்றுனாரா? இதெல்லாம் சொல்லல. அது இல்லாமலே இதை கொண்டு வர அவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் சொல்லாதீங்க? ஆமென். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமே. அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி இருக்க போறோம் இந்த மாசம்? வற்றாத நீர் ஊற்றை போல இருக்கும். வற்றாத, ஆமா, வற்றாத நீர் ஊற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். முந்தின பகுதி சொல்றாரு, வறட்சிக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில நான் இதை செய்வேன். ஆமென். இதெல்லாம் அங்கங்க இருக்கும், ஆனா அவைகளுக்கு மத்தியில உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்க போவது ஏசாயா 58:11 அப்படின்னு ஏகிட்ட சொல்றாரு. உங்களுக்கு சொன்னார? சொன்னார்ல. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். எதையும் பார்க்காதீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் தான். லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கில் தண்ணி நிரம்பாது. ஆமென். வசனத்தை மட்டும் பாருங்க, சொன்னவரை பாருங்க, பள்ளத்தாக்க பாருங்க. சொன்னாரே நிரம்புறது எப்படி, எவ்வளவு வேகமா நிரம்புதுன்னு அங்கேயே பாருங்க. ஆமென். நீங்க வானத்தை நினைப்ப பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மழை பெய்யாட்டியும் நல்ல கவனிங்க, பூமிக்குள்ள இருந்து தண்ணியை கொண்டு வருவார். கீழ்படிஞ்சா போதும், வாய்க்கால மட்டும் வெட்டிட்டா போதும், கீழ்படிஞ்சா போதும். ஆமென். இதான் போதனை, இதான் போதனை. முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தருடைய வசனத்துக்கு. கர்த்தர் உங்களை வசனத்தை கொண்டே உங்களை நடத்துவார். அவருடைய பலத்த கரம் தம்முடைய வசனத்தை கொண்டே உங்களை நடத்தும். எல்லாரும் எழுந்து நிற்போம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வாக்கை நம்பி
சிலருக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு இருண்ட நிலைமையா நீங்க உணர்றீங்க. இருண்ட நிலைமையை போல நீங்க உணர்றீங்க. ஆமென். வறட்சியை நீங்க உணர்றீங்க. ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்காத ஒரு வறட்சியான நிலைமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் ஒரு வறட்சியான நிலை. இந்த மார்ச் மாசத்துல நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதை செய்வேன் இதை செய்வேன் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா நான் இதை எப்படி செய்வேன்? கவலையே பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆழத்துக்குள்ள போறதுக்காக நடத்துனீங்கன்னா நான் போவேன். நான் போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அதை செய்வேன். நீங்க சொன்னா போதும். ஆமென், ஸ்தோத்திரம். செய்வதற்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொன்னதை நீங்க சொன்னா போதும். நீங்க சொல்றதை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். நீங்க சொல்றதை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எப்படி நடத்துவார்? எதன் மூலமாய் நடத்த போறார்னா, கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமா தான் நடத்த போறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எலியா எப்படி சாரிபாத் ஊர் விதவையை ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினாரோ அதே போல ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை தம்முடைய வசனத்தை கொண்டு அவர் நடத்துவார். ஆமென். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா போதும், அவருடைய பலத்த கரத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அவருடைய பலத்த கரத்தின் வல்லமையை நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். அவருடைய பலத்த கரம் உங்களுக்காக செயல்படும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ, வறண்ட ஒரு படகோடு கூட, வறட்சியான ஒரு படகு, பிரயாசப்படாமல் இல்லை, பிரயாசங்களுக்கு மத்தியிலும் கூட படகு வறண்டு போய் கிடக்கிறது. அந்த வறட்சியான நிலைமையில அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே எங்க பிரயாசத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வார்த்தையினால். ஆமென். உம்முடைய வார்த்தையின் படியே, உம்முடைய வார்த்தையின் படியே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொன்னாரே, கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போனேன். அடுத்த வார்த்தையே பேசல, ஆழத்துக்குள்ள கொண்டு போனேன். ஆழத்துக்குள்ள கொண்டு போனார். ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், வலையை போடு என்று. வலையை போடுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், வலையை இழுத்து விடு என்று. வலையை இழுக்கிறார். அவனால இழுக்க முடியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வறட்சியின் மத்தியிலே, வறட்சியின் மத்தியிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பிரயோஜனமான காரியங்களை தேவன் உனக்கு போதிக்கும் போது அதற்கு செயல்பட இந்த வாதத்திலே நீ உன்னை அர்ப்பணித்தால் போதும். ஆமென். படகு நிரம்பும். வலை கிழியத்தக்கதாக கர்த்தர் உன்னை அல்லேலூயா வறட்சியிலும் ஒரு வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய வசனம் இந்த மாதத்துல உன்னை நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். சொல்ல வேண்டியதல்ல, ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த 3வது மாதத்திலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் வார்த்தையினாலே சொன்னதை அவர் எனக்கு கரங்களினாலே நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை
வேலை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். நல்லாண்டவரே எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே உங்க வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்க வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். என்னோடும் எங்களோடும் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 3 நாட்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தை அடிமையின் ஆண்டவரே மனதிலே நீ வைத்து ஆண்டவரை ஏதோ செய்ய போறீங்க. எங்க வறட்சியில ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறீங்க. எங்க வறட்சியில ஒரு செழிப்பை நீங்க கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, எங்க பலவீனங்களிலே எங்க எலும்புகளை எல்லாம் நினைவுள்ளதாய் மாற்ற போறீங்க. எங்களை நீங்க வற்றாத நீர் ஊற்றாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. என்ன பதில் சொல்லுவோம் தெரியாத நிலைமையில உங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறது இவர்களாக இருக்க மாட்டாங்க. கர்த்தாவே, நீங்க இவர்களுக்குள்ளே இருந்து பேச போறீங்க. அல்லேலூயா. இவர்கள் நடந்திராத பாதையில் இவர்களை நடத்த போறீங்க. இவர்கள் அறியாத வழியிலே கர்த்தர் இவர்களை நடத்த போறீங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த மாதத்திலே இவர்களுடைய அனுபவங்கள் எதுவுமே இவர்களுக்கு உதவி செய்யாது. ஆண்டவரே, இவர்களுடைய அனுபவங்கள் ஒன்றும் இவர்களுக்கு உதவி செய்யாது. இவர்கள் அறியாத பாதையில் இவர்களை நடத்தி ஆண்டவரே வறட்சியை மாற்ற போறீங்க. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகள் குறையாமல் நீ நடத்த போறீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர். உங்க வார்த்தைகளாகிய போதனைகளுக்கு நாங்கள் காத்திருக்க கர்த்தர்களுக்கு கிருபையை தாரும். முற்றுமாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகளை மனதார வாழ்த்தி இவர்கள் சகல ஆசீர்வாதங்களோடு கேட்ட வாக்குத்தத்தத்தின்படி வாழும்படிக்கு வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல மகத்துவம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரும் இயேசு மகாராஜாவின் வருகை பிரியப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக.